நாங்கள் 41 கேட்கிறோன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். நாங்கள் கடந்த முறை நாங்கள் வாங்கியிருந்தோம்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு தடவை பிஜேபியோட ஒரு தலைவர் சொன்னாங்கன்னு சொல்லு. ஒரு இரட்டை இலக்கத்தில் கேட்போம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிச்சு, இரட்டை இலக்கத்தில் கேட்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு. யாராவது ஒரு தலைவர் பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். சண்டை போட்டது பூரா ஒருத்தர், ஆனால் வந்து அவங்களும் தானே அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைக்கு சேர்த்துக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அங்கே என்ன சண்டை வந்துச்சு ஒரு தடவை வந்துச்சுன்னு சொல்லுங்க. இபிஎஸ் தான் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த தொகுதி பங்கீடு அதை வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு, நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, நயனா நாயந்திரன் எல்லாரும், அண்ணாமலையே சொல்லிட்டாரு. அவர் தான் சண்டை பிடிப்பார் நீங்கள் நினச்சிக்கிட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல. சண்டை வரலங்கிறனால ஒரு மண்டை உடைச்சு உட்காந்துருப்பீங்களா? ஐயோ சண்டை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்கிறார், 3 முறை சொல்கிறார். அவரை முதலமைச்சர் ஆக்கோன்னு பியூஷ் கோயல் சொல்கிறார். அப்போ என்ன நீங்கள் அவர் அப்பர் ஹேண்ட், அவர் தான் அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அகில இந்திய அளவில் அந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை, தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு அதிமுக ரொம்ப தெளிவு. காங்கிரஸில் என்ன கேளுங்க, ராகுல் காந்திகிட்ட போய் இவர் டிக்டேட் பண்ணிடுவாரா? ஸ்டாலின் போய் டிக்டேட் பண்ணிடுவாரா? அங்கே ஆல் இந்தியாவில் காங்கிரஸ் டிக்டேட் பண்ணோம், தமிழ்நாட்டுக்குள்ளே டிஎம்கே பண்ணோம். ரொம்ப தெளிவு தானே.